Hi viewers, welcome to aathusamayal. Advance Deepavali வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் கராச்சி அல்வா இல்லை பாம்பே அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னுடைய லிஸ்ட்டும் அப்புறம் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றதையும் நான் வந்து டைட்டில்லையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துட்டுலாம். எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பால் வாட்டர் அளந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒரு தட்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதே 1/2 கப்பில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் நான் வந்து வாட்டர் விட்டுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் இந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. அந்த சர்க்கரை நம்ம போட்ட சுகர் வந்து கரைஞ்சி வந்தாலே உங்களுக்கு போகிறோம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 1/2க்கு 1 கப் நான் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துன்றலாம். ஆனால் எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பை மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வாட்டர் நீங்கள் வந்து விடணும். இப்போது இது வந்து ஈஸியும் ரொம்ப டேஸ்டியான டிஷ். இது ஈஸியாக பண்ணிடலாம் இது. ஆனால் நீங்கள் வந்து கைவிடாமல் நீங்கள் கலரிண்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு கைவிடாமல் கலரிடுங்க. எந்த ஃபுட் கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய நெய் தேவைப்படாது. இது 3 கலரில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. நீங்கள் வந்து க்ரீன் யூஸ் பண்ணலாம், எல்லோ யூஸ் பண்ணலாம், அப்புறம் ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி இதில் விட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய் விட்டுண்டு நீங்கள் அப்படியே கலர்ண்டே இருக்கணும். இதனுடைய பதம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது இப்போ வந்து நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமோ அதுக்கப்புறம் மெலான் சீட்ஸ் கொஞ்சமோ நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா வெள்ளரி விதைகள் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை கேஷ்யூஸ் இந்த மாதிரி பாதாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பொடியாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து தூவி விடலாம். இப்போ வந்து இது நல்லா கலரி விட்டுட்டே வரணும். இப்போ நான் இப்படி பாருங்கள், எடுத்தால் அப்படியே கொஞ்சமாக ஸ்டிக்கியாக அப்படியே விழணும். அதுதான் பதம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அதே சமயத்தில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, இதே பதத்துக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அடியில் இப்போ ஒட்டாமல் வரும். அதே சமயத்தில் எண்டில் கொஞ்சம் நெய் விட்டு கலரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எடுத்தால் அப்படியே கொஞ்சம் ஸ்டிக்கியாக அந்த கரண்டியில் விழணும். இப்போ இந்த பாத்திரம் கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து விட்டுடலாம். கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் வச்சுருந்திங்கன்னா கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நைஃப் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து திருப்பி நான் பிளேட்டில் நான் இப்போ வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ நல்ல டெக்ஸ்சருக்கு கரெக்டான டெக்ஸ்சருக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிக்கியாக உங்களுக்கு நான் இந்த பதம் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி எடுத்து நீங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து நீங்கள் விட்டு பாருங்கள். அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அது வந்து விழணும். அதுதான் வந்து பதம். அதே மாதிரி எடுத்து நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல பீசஸாக அழகான பீசஸாக எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதே சமயத்தில் உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா அதுவும் வந்து டேஸ்டியாக நல்லா இருந்தது. இந்த பேக்கரியில் விற்கிற அல்வா மாதிரி அந்த பதத்துக்கு வரணுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இப்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கரெக்டான அந்த டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இதே மாதிரி பண்ணி பாருங்கள்.
தீபாவளி விஷஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க.